அனைவருக்கும் வணக்கம். பிசிஓடி பிசிஓஎஸ் நிலைக்கு ஒரு சக்தி வாய்ந்த கஷாயம் ஒன்று பார்க்கலாம். இதை வெறும் வயிற்றில் காலங்காத்தால் குடிக்கணும். இந்த கஷாயத்தில் போகிற முதல் முக்கியமான பொருள் கெலோஞ்சின்னு சொல்லக்கூடிய கருஞ்சீரகம். பிசிஓடி கண்டிஷன் இருக்கிற பெண்களுக்கு இது உண்மையாகவே ஒரு சூப்பர் ஃபுட்டு. இது உங்கள் மாதவிடாய் சுழற்சியை சீராக்க உதவும். கருப்பையோட செயல்பாடு, ஓவுலேஷன் இது எல்லாத்துக்கும் நன்மையாக அமையும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓடி உள்ளவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதாவது உங்கள் பாடி செல்ஸ் இன்சுலினுக்கு குறைவாக ரெஸ்பாண்ட் பண்ணும். அதனால் இது ஈடுகட்டுறதுக்காக பேன்க்ரியாஸ் இன்சுலினை அதிகமாக செக்ரீட் பண்ணுது. இதனால் குளுக்கோஸ் லெவல் அதிகரிக்கும். கருஞ்சீரகம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி செஞ்சு பிளட் சுகர் லெவலை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஒபிசிட்டியை பொறுத்த வரைக்கும் கருஞ்சீரகம் மெட்டபாலிசத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவுது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு பிசிஓடியை அதிகரிக்கிற வீக்கங்கள், ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் குறைக்கும். இது உடம்பு முழுவதும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுனால லிவருக்குமே ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய இதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இதை 1/4 டீஸ்பூன் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிருங்க. இப்போ ஒரு சிட்டிகை சீரகம் நல்ல செரிமானத்துக்கு, உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை எல்லாத்தையும் வெளியில் தள்ளுறதுக்கு உதவும். அடுத்து ஒரு சிட்டிகை சோம்பு அல்லது பெருஞ்சீரகம். இதில் இருக்கிற ஃபைட்டோ ஆஸ்ட்ரோஜன்ஸ் ஆஸ்ட்ரோஜன் லெவலில் சமப்படுத்தும். இது மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஒரு முக்கியமான ஹார்மோன் ஆகும். சோம்பு மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய வயிற்று வலிக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் தனியா. இது மாதவிடாயை சீராக்கும். மாதவிடாய் அப்போ அதிகமான உதிரப்போக்கு இருந்துச்சுன்னா அதை நல்லா கட்டுப்படுத்தும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு சிட்டிகை மிளகு, பிறகு மஞ்சளும் சேர்ப்போம். இந்த மிளகு, மஞ்சள் இது ரெண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடம்புல இருக்கிற வீக்கங்களை குறைக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை சீராக வச்சுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இதை மற்ற பொருளோடு சேர்த்து அரைக்காதீங்க, கஷாயம் கசப்பாயிடும். இது லூட்டியனைசிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை அதிகரித்து நம்ம சிஸ்டத்தில் நல்ல ஒரு ஹார்மோனல் பேலன்ஸை கொண்டு வரும். இப்போ அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, 250 ml. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இந்த கருப்பட்டியுமே ஹார்மோனல் பேலன்ஸுக்கு நல்லா உதவும். உடம்புல ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட எனர்ஜி லெவல்லையும் நல்லா பூஸ்ட் பண்ணும். நல்லா ஒரு சக்தி கொடுக்கும். இஞ்சியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே முன்னாள் இரவே ரெடி பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். இப்போ காலையில் நீங்கள் குடிக்கிற கப்பில் ஊற வச்ச வெந்தயம் கஷாயத்தை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதை வெடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க நல்ல சுவைக்காக. இந்த கஷாயத்தை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். இதில் ஊறிட்டு இருக்கிற அந்த வெந்தயத்தை அப்படியே கஷாயத்தோடு சேர்த்து முழுங்கிடணும். இப்போ வெடிக்கட்டி வச்சுருக்கிற இந்த திப்பி ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இதில் இன்னொரு டிகாஷன் கூட இறக்கலாம். இதை பாருங்கள், கருஞ்சீரகம் அடியில் நல்லா படிஞ்சிருக்கு. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது வீட்டில் உள்ள மற்றவங்களும் குடிக்கலாம். இந்த 2வது டிகாஷனை உங்கள் சமையலுக்கு கூட வச்சுக்கலாம். ரசம், சூப்பு, சட்னி இது எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த கஷாயத்தில் போட்டிருக்க எல்லா பொருளுமே பச்சையாகவே சேர்த்துக்கணும், வறுக்கக்கூடாது. வறுத்தேங்கன்னா இதில் இருக்க நியூட்ரியன்ஸ் குறைஞ்சிரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.